ஜிஎஸ்டி பத்தி நம்ம கொஞ்சம் நெறைய தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் டீ, காஃபி முதற்கொண்டு எல்லாத்துலயுமே வந்து வரி இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப அத மத்திய அரசு அத கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த தீபாவளிக்கு நம்ம எல்லாருக்கும் டபுள் தீபாவளி அப்படிங்கிற தலைப்புல மோடிஜி பேசினது நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனா இது இந்த மாசமே செப்டம்பர் மாசமே வரப்போகுது. இது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு நடுவுல என்னோட கருத்துக்களும் அதுல சொல்றேன். ஜிஎஸ்டி கவுன்சில் மெயினா வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தான் மெயினா அத கொண்டு வந்தாங்க. பட் அவங்களால அத செயல்படுத்த முடியல. மோடி அரசாங்கம் அத பக்குவமா கரெக்ட்டா பார்த்து செயல்படுத்தி 2016ல இருந்து இப்போ வரைக்கும் அது செயல்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் மேலாப்புல நம்ம பார்ப்போமே. நமக்கு வந்து அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சிலது வரி இல்லாம இருக்கும். சிலதுக்கு 5% வரி, சிலதுக்கு 12%, அப்புறம் 18%, அப்புறம் 28%, இது மாரி பலவிதமா இருந்துச்சு. சிலதுக்கு 56% கூட இருந்துச்சு. அந்த மாரி இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தலைக்கு தேய்க்கிற எண்ணெயிலேருந்து ஷாம்பு, பேஸ்ட்டு, டூத் பிரஷ் அந்த மாரி வீட்ல உபயோகிக்கிற எல்லாத்துக்கும் 18%ல இருந்து 5%ஆ குறைக்க போறாங்க. அப்புறம் வெண்ணெய், நெய், பால் பொருட்கள் எல்லாமே 12ல இருந்து 5%. நொறுக்கு தீனிகள் அதுங்க எல்லாரும் 12ல இருந்து 5%. குழந்தைகளுக்கான பால் பாட்டில்கள், நாப்கின்கள், மருத்துவ டயப்பர்கள் இதில எல்லாத்துக்கும் 12லேருந்து 5% மாரி அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்லிட்டு எல்லாமே அதில வந்து 18லேருந்து 5% இல்ல 12லேருந்து 5% அத கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில என்ன என்னோட கருத்துன்னா, இது வந்து மெயினா வந்து இன்ஃப்ளேஷன் அதாவது மக்கள் உபயோகிக்கிறத வந்து எளிமையா நெறைய யூஸ் பண்ணாங்கன்னா, அது வந்து நாட்டுக்கு நல்லது. அந்த இதில வந்து அவங்க குறைச்சிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது தான்.